வெல்கம் டு JM ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்ப்பு. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 2 சம் நம்பர் 6. From the following receipts and payment account of தென்காசி திருவள்ளுவர் மன்றம் prepare income and expenditure account for the year ended 31st March 2019. ஸோ இங்கே நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, ஓகே. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம வந்து வெறும் ரெவென்யூ ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். கேபிட்டல் ஐட்டம்ஸ் எதுவும் எடுத்துக்க கூடாது. ரெவென்யூ ஐட்டம்ஸ்னா ஷார்ட் டேர்ம், கேபிட்டல் ஐட்டம்னா லாங் டேர்ம் ஐட்டம்ஸ் எதுவும் எடுத்துக்கணும். இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் எதுவும் நம்ம இதுல எடுத்துக்க கூடாது. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் எதுவும் எடுத்துக்க கூடாது. ஓகேவா? இங்க நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட போறோம். முதல் என்னது? இந்த புக்ஸ் ஆஃப் தென்காசி திருவள்ளுவர் மன்றம். So in the books of தென்காசி திருவள்ளுவர் மன்றம், income and expenditure account as on 31st March 2019. So debit side expenditure, credit side income. So expenditure, income எழுதியாச்சு. இப்போ இந்த income and expenditure account எழுதும்போது நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷும் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷும் தேவையில்லை. அதை எழுதக்கூடாது. ஏன்னா கேஷ் நமக்கு எதுல போடுவோம்? பேலன்ஸ் ஷீட்ல தான் போடுவோம். அதனால இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வராது. அதர் தேன் தட் என்ன இருக்கு? இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்றது என்னது? நமக்கு இன்கம். மோஸ்ட்லி பாருங்க ரெசிப்ட்ல இருக்கிறது நமக்கு இன்கமா தான் இருக்கும். அப்போ நம்ம அதை இன்கம் சைட்ல தான் எழுதும். ஸோ இன்கம் சைட்ல பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் 5,000. சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன் 55,000. லெகசிஸ்ன்றது நமக்கு அது கேபிட்டல் ஐட்டம், அப்போ அதை நம்ம எடுத்துக்க கூடாது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ், ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எடுத்துக்கலாம். பை என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 7,000. ஓகேவா? அடுத்தது சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் இங்க வந்து நமக்கு 16,000 கொடுத்துருக்காங்க. அது கீழே புக் வேல்யூ கொடுத்துருக்காங்க. கவனிங்க, நார்மலா ஃபர்னிச்சர் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் கொடுத்தா நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா ஃபர்னிச்சர்ன்றது நமக்கு அசெட். பட் ஆனா அதோட புக் வேல்யூவும் இருக்கு, சேல் வேல்யூவும் இருக்கு. அப்ப அதுல ப்ராஃபிட் ஆன் லாஸான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அது இன்கமா எக்ஸ்பெண்டிச்சரான்றதை போடணும். ஸோ இப்படி பார்க்கும்போது அதை சேல் பண்ணது 16,000, அதோட புக் வேல்யூ 17,000. 17,000 ஒர்த் இருக்கிற ஃபர்னிச்சரை 16,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்னது? லாஸ். இப்போ லாஸ்னா எந்த சைட்ல எழுதணும்? எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல எழுதணும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். எவ்வளோ லாஸ்? 1,000 rupees. 17,000ல 16,000 போச்சுன்னா 1,000 rupees நமக்கு என்னது? லாஸ். ஓகேவா? அடுத்தது பேமெண்ட் சைட்ல வரலாம். பை சேலரிஸ். சேலரிஸ் நமக்கு எதுல வரும்? எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். ஸோ டு சேலரிஸ். அதுக்கப்புறம் ரெண்ட். ரெண்ட்டும் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எழுதியாச்சு. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸும் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் தான் வரும். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி எக்ஸ்பெண்டிச்சர். இன்வெஸ்ட்மெண்ட் மேட். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் எக்ஸ்பெண்டிச்சர். அது என்னது? நமக்கு அசட் இல்லையா? அப்போ அது இன்வெஸ்ட்மெண்ட் மேட் நமக்கு இங்கே வராது. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்ட். நல்லா கவனிங்க, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ன்றது அசட் இங்க, அதனால நம்ம அதை எடுத்துக்க கூடாது. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ரெண்டு இருக்கு. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ன்றது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். பட் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ன்றது அசெட். ஓகேவா? க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ இப்போ நம்ம எதெல்லாம் இன்கம் சைட்ல வரணுமோ இன்கம் சைட்ல போட்டாச்சு, எதெல்லாம் பேமெண்ட் சைட்ல வரணுமோ பேமெண்ட் சைட்ல போட்டாச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் பேலன்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு இன்கம் சைடு ஆட் பண்ணா 67,000 வருது. இங்க நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் 53,000 வருது. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்? 14,000. இந்த 14,000 எங்க எழுதணும்? நம்ம எங்க கம்மியான டோட்டல் இருக்கோ அங்க எழுதணும். அப்போ நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல இது யோசிச்சு பாருங்க. இன்கம் அதிகமா இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியா இருக்கு. அப்ப இது என்னது? சர்ப்ளஸ். இது என்னது? சர்ப்ளஸ். ஏன் இது சர்ப்ளஸ்? நம்ம வந்து நார்மலான ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷனா அதை ப்ராஃபிட்னு சொல்லுவோம். பட் இது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இங்க ப்ராஃபிட் அவங்களோட எய்ம் கிடையாது. இதுல வர எக்ஸஸான இன்கம் நம்ம என்னன்னு சொல்றோம்? சர்ப்ளஸ்னு சொல்றோம். ஓகே, அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல டு சர்ப்ளஸ் 14,000. இங்க எழுதும்போது எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் அதிகமா இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சரோட இன்கம் அதிகமா இருக்கு, அதுதான் சர்ப்ளஸ் நமக்கு. ஓகே, சம் நம்பர் 7. From the following receipts and payment account, prepare income and expenditure account of Kumbakonam Basketball Association for the year ended 31st March 2018. ஸோ என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு எது தேவையில்லை? ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க்கும் நமக்கு தேவையில்லை. பிகாஸ் அதெல்லாம் நமக்கு எதில் வரும்? பேலன்ஸ் ஷீட்டில் வரும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வராது. இப்போ அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டு ரெண்ட் ஆஃப் ஆல் ரிசீவ்ட். அப்போ இது வந்து என்னது? இன்கம். ஸோ ரிசீவ்டுனாலே அது இன்கம் இல்லையா? மோஸ்ட்லி ரெசிப்ட் சைடில் இருக்கிறலாம் இன்கம்ல தான் வரும்.
ஸோ இன்கம் சைடில் பை ரெண்ட் ரிசீவ்ட் அமௌண்ட் 6,000. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட், அதுவும் இன்கம்ல தான் வரும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் 9,000. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வராது, பிகாஸ் இது வந்து நமக்கு என்னது கேபிட்டல் ஐட்டம். இது வந்து நமக்கு லைபிலிட்டி சைட்ல தான் வரும். இங்க நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வராது. லாக்கர் ரெண்ட் ரிசீவ்ட், அப்போ இதுவும் நமக்கு இன்கம். ஸோ இன்கம் நம்ம லாக்கர் ரெண்ட் ரிசீவ் இன்கம் சைட்ல எழுதுறோம். அடுத்து பேமெண்ட் சைட்ல என்ன இருக்கு, ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் பெய்டு. ஸோ பேமெண்ட் சைட்ல ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் பெய்ட் 12,000. பிரிண்டிங் சார்ஜஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல, அண்ட் தென் பேங்க் சார்ஜஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல எழுதணும். இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங், இதுவும் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான். டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், அதுவும் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஆடிட் ஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ன்றது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வந்தால் தான் அது அசெட். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ன்றது எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல எழுதணும். இப்போ நம்ம இவங்க கொடுத்துருக்க எல்லா ஐட்டமும் எழுதியாச்சு. எதெல்லாம் இன்கம் சைட்ல வரணுமோ இன்கம் சைட்ல எழுதாச்சு. எதெல்லாம் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல வரணுமோ எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல எழுதாச்சு. ஆஸ் யூஷுவல் பேலன்ஸ் பண்ண போறோம். ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது இங்க நமக்கு டெபிட் சைட் ஆட் பண்றோம், எக்ஸ்பெண்டிச்சர் சைட் ஆட் பண்ணா 43,000 வருது. எக்ஸ்பெண்டிச்சர் சைட் ஆட் பண்ணா 43,000 வருது. இன்கம் சைட்ல ஆட் பண்ணா 17,000 வருது. ஸோ 43,000 வந்து 17,000 மைனஸ் பண்ணா 26,000. ஸோ 26,000 அப்போ எங்க கம்மியா இருக்கு, நமக்கு இன்கம் சைட்ல தான் கம்மியா இருக்கு. இப்போ இன்கம் சைட்ல கம்மியா இருக்கு, ஓகேவா? அப்ப அது என்னது, டெபிசிட். இன்கம் சைட்ல கம்மியா இருந்தா எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கு, இன்கம் நமக்கு கம்மியா தான் இருக்கு. அப்ப அது என்னன்னு சொல்லுவோம், டெபிசிட்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்போ பை டெபிசிட் 26,000, எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். இன்கம் விட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ டோட்டல் 43,000, 43,000. That's it. Thank you.